ஸோ ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க ஏஆர் கிளவுட் vlogs ரஹ்மான் பேசுறேன், அர்ஷத் ரஹ்மான் பேசுறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ தமிழ் பார்ட் உள்ள வந்திருப்பீங்க. அதாவது ரீசெண்ட் டைம்ல ஒரு வேற லெவலான ஒரு ஹிட் கொடுத்த ஒரு மூவி அப்படின்னா அது மஞ்சுமல் பாய்ஸ். மனித உடம்புக்குள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமான அது வந்து இப்போ வந்து சூப்பராக பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ரேடியோலலாம் கேட்கும்போது என்ன திடீர்னு இந்த பாட்டு என்ன திடீர்னு இப்போ வர ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வீட்டிலலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படா இது ஓடிடியில் வரும் வந்து நம்ம வந்து எப்படா சொல்கிறதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கான டைம் வந்துருச்சு. இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நைட்டே நாங்கள் வந்து படம் பார்த்துட்டு நம்ம வந்து வீடியோ எடுத்து ஷூட் பண்ணி நம்ம வந்து ஒரு 12 மணிக்கு 3 மணிக்குள்ளே போகிற மாதிரி தான் நம்மளோட பிளான் இருந்தது. ஸோ டயர்டாக இருந்தனால நம்மளால் எடுக்க முடியல. ஸோ இப்போது நம்ம வந்து மூவிஸ் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து நான் அடுத்த வீடியோவில் போகிறேன். வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலான ஸ்பெஷல் ஃபுட்ஸ் எல்லாம் பார்த்து ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இருக்கு கிச்சனில். நான் அதையும் நான் காமிக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். நம்ம வந்து நிறைய இதெல்லாம் நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்து ஒரு மினி தேட்டர் மாதிரி நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஹாய், அங்கே மாதிரி எப்படி பார்க்குது ஒரு குட்டி மினி தியேட்டர் பாரு நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுதான் நம்ம வந்து மூவி பார்க்க போகிறோம். எல்லா மூவியுமே அதில் தான் பார்க்குறோம். ஸோ உங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து நாங்கள் வந்து அதை எடுக்கிறத நான் காமிக்கிறேன். பேட ஜன்னல் இருக்கனால அந்த சன்ஷேடு அடிக்கிறனால கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக ஸ்க்ரீன் போட்டு மூடி அப்படியே ஒரு தேட்டருக்குள்ளே ஒரு ஃபீல் மாதிரி நம்ம செட் பண்ணி உட்கார வைக்க போகிறோம். உட்காந்து மூவி பார்க்க போகிறோம். அதுவும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி உங்கள் வீட்டில் இன்றைக்கி எல்லாத்துக்கும் சண்டே ஸ்பெஷல். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னது இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க, என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆக்சுவலி நான் உங்கள்கிட்ட வீட்டு சொல்லிட்டு போனேன்ல, அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சரி சாப்பிட ஆரம்பிச்சுட்டு நம்ம இப்போ நடுவில் பார்த்துக்கலாம், ஏன்னா அப்படின்னா நடுவில் போயிட்டு நம்மளுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் தொடர்ச்சி கண்டினியூஸாக பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். அதனால நான் சாப்பிட்டு நான் காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து வீட்டில் மட்டன் பிரியாணி அண்ட் சிக்கன், அதுக்கப்புறம் அல்வா, பூசணிக்காய் அல்வா, அப்புறம் ரைட்டா அண்ட் தால்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய டிஷ்ஷஸ் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். நம்ம அதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம். அதெல்லாம் வந்து மோன் ஆக்டிங் பண்ணுறேன், நான் பேசல அப்படியே மாற்றி பண்ணுவேன். தியேட்டர் செட்டப்பில் உட்காந்துச்சு. அதுதான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் உண்மையாலுமே சொல்கிறேன், போக அப்படின்னா ரொம்ப புரிஞ்சிடும். இப்போ வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்டார்டிங்கில் வந்து ஆகட்டும் சரி, அப்படியே அப்புறம் இதுக்கு நம்ம போகும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. கிச் மாக்கின போடுங்க மிக்சப் பண்ணுங்க. சரி, அதுக்கப்புறம் மூவி கண்டினியூஸாக ஃபஸ்ட்லேருந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸ்டார்டிங் அவங்க என்னதான் சொல்ல வராங்கன்னு சொல்லி எங்களுக்கு இருந்துச்சு. பட் அப்படியே போக அவங்க எதுக்காக, அதாவது ஒரு எல்லாத்துக்குமே ஒரு மீனிங்லெஸ் வச்சுருக்காங்க. அதாவது இந்த ஃபஸ்ட்டு சீன் எதுக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க கிளைமேக்ஸ்க்காக தான் இந்த சீன் அப்படின்னு சொல்லி அமைச்சிருந்தாங்க. ஸோ ஒரு விஷயமே எங்களுக்கு வந்து பிடிச்சது. அண்ட் மெயின் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா எனக்கு வந்து ஒரு ஹாலிவுட்டில் படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த ட்ரோன் ஷாட்டும் சரி, சில அந்த ஃபில்டர்ஸ்லேருந்து அந்த கலர் கிரேடிங் எல்லாமே உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. அந்த சோஃபா கலர் சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்குது. அந்த ஷுவருங்க உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு திங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் உண்மையாகவே ஹேட்ஸ் ஆஃப். அவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள் நீங்கள் எடுத்திருக்கீங்க. எனக்கு அந்த வீடியோ பார்த்தா அண்ட் எடிட்டர்ஸும் உண்மையாகவே அது வேறு லெவலாக இருந்துச்சு. ஏன்னா அந்த உள்ள அடிச்சு விழுகும் போது உண்மையாவே அது வந்து நிறைய சீன்ஸ் வந்து ரியலிஸ்டிக், அதாவது ஒரு கிராஃபிக்ஸ்லேருந்து அதாவது கிராஃபிக்ஸ்ன்னு தெரியாம அதை வந்து, ஆனால் எங்களுக்கு தெரியுது அது கிராஃபிக்ஸ்ன்னு, பட் மற்றவங்க பீப்புள்ஸ் பார்க்கும் போது அது வந்து ஒரு கிராஃபிக்ஸ் இல்லாமல் அது வந்து ஒரு நார்மல், அதை நார்மலாக நீங்கள் எடுத்த மாதிரி. ஆக்சுவலாக கேரளா மூவியில் எல்லாமே எனக்கு என்னென்னா அந்த கிரீன் நேச்சர் அண்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே அந்த படத்தில் எல்லா படத்துலையுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இந்த படத்துலையும் அதே மாதிரி வந்து ஒரு காப்பாத்துறதுக்காக அந்த மழையில இருக்கும் போது அந்த ஒரு டைம் அப்படி எனக்கு அந்த குளிர்லயே அந்த இது இருக்கும்போது உண்மையாவே ஒரு ஃபீல் குட்டா இருந்துச்சு. எனக்கு அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு நான் அந்த சீனை பார்க்கும்போது எனக்கே அந்த இடத்துல போய் உட்கார்ந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த எல்லா கேரக்டர்ஸுமே வேஸ்ட் பண்ணாம நீட்டா அவங்க காமிச்சிருக்காங்க. எதுவுமே, அதாவது அந்த இடத்துல ஒரு கடை இருக்குன்னா அந்த கடை கூட சும்மா இல்லாம அது ஒரு ரீசனுக்காக வச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஒரு 10 days முன்னாடி பாத்தீங்கன்னா May 5 வந்து ஒரு ரிலீஸ் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, ஏன்னா அந்த படம் ரொம்ப அந்த கமல்ஹாசன் நடிச்ச படத்துல ரொம்ப ஃபேன் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பாக்கலாம் அப்படிங்கறதுக்காக வந்தோட நோட்டிபிகேஷன்லாம் எல்லாமே மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, இது என்னடா அறம் படம் மாதிரி அப்படி இப்படி எல்லாருமே சொன்னாங்க சொல்லுவாங்க. இப்போ அதுமாதிரி படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வர சீன்ஸ் ஆகட்டும் சரி, ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதை வந்து அப்படியே அவங்க பேர் வரும்போது அந்த சாங்கை போட்டுவிட்டாங்க. அதே மாதிரி கடைசியில் நடுவில் ஆகட்டும் சரி, அப்படியே ஒவ்வொரு சீனை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் அடிக்கல. ஒரே வந்து அந்த நடுவில் நான் பார்த்தீங்கன்னா சீன்ஸ் எடுக்கும்னு நினச்சிட்டே இருந்தேன். நான் அந்த பார்த்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து என்னால் எடுக்கவே முடியல. நடுவில் கொஞ்சம் சீன்ஸ்லாம் விட்டுருப்பேன். நான் கிளைமேக்ஸ் நான் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து எடுத்ததே. போலீஸ்காரங்க கெட்ட பார்க்கட்டும் சரி, ஒவ்வொரு சீனுமே ரொம்ப வந்து நேச்சுரலாக அங்கே என்ன நடக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்னுமே சூப்பராக அவங்க வந்து வேற லெவலில் வந்து ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ்லாம் உண்மையாலுமே சரி வேற லெவல், எக்ஸ்ட்ராடினரி. அதை வெளியெடுக்கும் போது இந்த சாங்க் ஆகட்டும் சரி, ரொம்ப அதெல்லாம் வந்து எடுத்துட்டு அவங்க ஃப்ரெண்டை தூக்கிட்டு போகிற மாதிரி, மற்றவங்களாம் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நம்ம ஃப்ரெண்டை நம்ம தான் ஹெல்ப் பண்ணிக்கணும்ல அந்த ஒரு மோட்டிவேட்டில் போய் உள்ளே இறங்கினது எல்லாமே உண்மையாலுமே இருக்குது. ஏன்னா ஆக்சுவலி பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படிங்கிறதுனால கடைசியில் கிளைமேக்ஸும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் காமிச்சாங்க எந்தெந்த ஃபோட்டோஸ். ஸோ அதுக்கு அப்படியே மாதிரி தான் அந்த ஃபோட்டோஸ்லாம் காமிச்சாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது, வேற லெவலில் இருந்தது படம் பார்க்கறதுக்கு. ஸோ நம்ம வீக்கெண்ட் நம்ம பார்த்த இந்த மூவி வந்து உண்மையாகவே வந்து பெஸ்ட்டான மூவின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இத்தனை பேர் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லும் போது நம்ம போய் பார்த்துட்டு ஏன்னா இவ்வளோதானா படம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. எனக்கு பர்சனலாக இந்த படம் வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான ஒரு மூவியாக ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க படம். உங்களுக்கு மஞ்சள் பாய்ஸ் பிடிச்சது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மூவி இந்த வீக்கெண்டில் நீங்கள் பார்த்து பர்சனலாக உங்களுக்கு எது பிடிச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம கீழே
சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். இன்ஸ்டாகிராம் நீங்கள் எங்களை பற்றி யாரும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கமல்சன் வயசில் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்ல எனக்கெல்லாம் வராது, சும்மா சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் அதாவது அந்த இது மாதிரி உனக்கு அந்த மாதிரி இந்த காதல் நல்ல அந்த மாதிரி அந்த வாய்ஸில் கண்மணி ஆண்போடு காதலன். இன்ஸ்டாகிராம் எழுதி சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டியா, அதை எழுதிச்சிட்டு இன்ஸ்டாகிராம்னு சொல்லிக்கோ. இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஃபாலோன்னு சொல்லிக்கோ. இப்போ பாடு. ஓ நீ பட்டாவே பண்ணிட்டியா? சரி ஓகே, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக்கும் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்களாம் பாருங்க கீழே மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்க. அது சரிங்களா? நம்ம அதே மாதிரி இன்னொரு வீக்கில் நம்ம பார்க்கலாம். ஸோ பாய் நண்பர்களே, பாய்.